ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போது வெரி சிம்பிள், வெரி ஈஸி. இதை நீங்களும் செய்யலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். உங்கள் சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களையும் செய்ய வைக்கலாம். வெரி சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் கையில் ஒரு சார்ட் பேப்பரில் ஒரு ஏரோ நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, இப்போது நான் இந்த பக்கமும் ஏரோ வரைஞ்சிருக்கேன், இந்த பக்கமும் ஏரோ வரைஞ்சிருக்கேன். அந்த ஏரோ அம்புக்குறி எந்த பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கா கீழே பார்த்த மாதிரி இருக்கா நீங்கள் சொல்ல போகிறீங்க. எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது? மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அதே நான் திருப்பி காட்டுறேன். இப்போ எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது? மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே நான் இப்போ கீழே பார்த்த மாதிரி நான் வைக்கிறேன். சரிங்களா? கீழே பார்த்த மாதிரி வைக்கிறேன். இப்போ ஏரோ எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது? கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைடு எங்கே இருக்குது? கீழே பார்த்த மாதிரி தான் இருக்குது. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? யாரோ வரைஞ்சிருக்கீங்க, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, மேலே பார்த்த மாதிரி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம்? அதே சார்ட் பேப்பர் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். சரிங்களா? மேஜிக் பண்ணோன்னே இப்போ ஏரோ எப்படி மாறுது பார். அம்புக்குறி மாறும் பார். மாறுமா? அது எப்படி மாறும்? இப்போ பார். இப்போ அம்புக்குறி எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது? மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இப்படி திருப்பும் போது அடுத்த சைடு எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும்? மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார், 1 2 3. என்னடா இது? இந்த பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இந்த பக்கம் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அது எப்படி மாறிச்சு? மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ கீழே பார்த்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்றுமே புரியலையே. ஐயோ, அதான் நீங்கள் பாருங்கள், வெரி சிம்பிள் தான். பிள்ளைங்களுக்கு நம்ம இதை வச்சு நம்ம எப்படி நம்ம சொல்லித்தர போகிறோம்னா, பாரு, முதல்ல நீ பார்க்கும் போது மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சு, இந்த பக்கம் மேலே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் மேஜிக் பண்ண பிறகு என்ன ஆச்சு, இந்த பக்கம் ஓகேங்களா, இந்த பக்கம் நான் மேலே பார்த்த மாதிரி வைக்கும் போது, இப்போ நான் மேலே பார்த்த மாதிரி வச்சேன், அடுத்த பக்கம் பார்த்தா கீழே பார்த்த மாதிரி வந்துடுச்சு. ஐயோ, என்னங்க அது ஒரே குழப்பமாக இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்க. எப்படா இது நடக்குது? முதல்ல காட்டும் போது ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, அடுத்த வாட்டி காட்டும் போது ஒரு பக்கம் ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ஒன்று கீழே பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்தியா? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு தம்பி, நீதிமொழிகள் 14:12. நான் வாசித்து காட்டுறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீ நினைக்கிற ஒரு தடவை நான் செஞ்சேன், அது கரெக்டு தானே, எல்லோரும் தானே செய்கிறாங்க. எக்ஸாமில் காப்பி அடிக்கிறதுன்னா பெரிய தப்பா? அது எல்லோரும் தான் பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன். ஆனால் பாரு, பாவன்றது உன் கண்ணுக்கு அது செம்மையான வழி, கரெக்டு, எல்லோரும் தான் பண்ணுறாங்க, எல்லாம் தான் போய் பேசுகிறாங்க, எல்லாம் தான் தப்பு பண்ணுறாங்க, நான் மட்டுமா பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற. ஆனால் அது சரி கிடையாது. அது உன்னை தவறான வழியில் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும். நீ போகிறது கரெக்டான வழி அப்படின்னு தான் நீ நினச்சிட்டு இருப்ப. ஆமாம், சரிதானே அப்படின்னு நினச்சிருப்ப. இல்லை 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 இல்லை, அது தப்பான வழியில் உன்னை கொண்டு போய் விட்டுடும். பாரு, போகிறது ஒரு பக்கம் மாதிரி இருக்குது, யாரோ ஒரு பக்கம் மாதிரி காட்டுது. ஆனால் அது உண்மையான வழி என்னென்னா, தலையில் உன்னை பரலோகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகாது, நரகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்துடும் தம்பி. அதனால் நீ ஆண்டவருடைய வழியை நீ பின்பற்று. பாவத்தை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே நீ, ஆண்டவரே, என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிற ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நம்மளுடைய பிள்ளையா நான் மாற ஆசைப்படுற ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே நீ கேட்டனா நிச்சயமாக இயேசுப்பாவின் பாவத்தை மன்னிப்பாங்க. சரி, இப்போ இது எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர், சார்ட் பேப்பர் நான் எடுத்துருக்கேன். இந்த சார்ட் பேப்பரில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது சார்ட் பேப்பரு, ஒரு பென். நான் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பென் வேணுன்னா நீங்கள் பென். ஏன்னா நான் மார்க்கரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் நான் வரைஞ்சது அந்த பக்கம் அடுத்த பக்கம் ஒரு மாதிரி அந்த ஷேடு தெரிஞ்சிச்சு, அச்சு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 2 சார்ட், நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா சார்ட் பேப்பர் ரொம்ப மெல்லிசாக இருக்குது. திக்கான சார்ட் பேப்பர்னால் ஓகே, நீங்கள் ஒரே சார்ட் பேப்பர் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மெல்லிசான சார்ட் பேப்பர் மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 2 சார்ட் பேப்பர் நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி 2 ஒட்டிட்டு இந்த பக்கம். இப்போ நீங்கள் வரைகிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஏரோ வரைகிறது தான் நீங்கள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏரோ எப்படி வரைகிறன்றது நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சார்ட் பேப்பர் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஏரோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா? ஓகே, இந்த ஏரோ மேலே பார்த்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஒரு சைடு, ஓகேங்களா? ஒரு சைடு மேலே பார்த்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. அடுத்த சைடு அப்படியே நீங்கள் தலைகீழ இப்படி திருப்பினீங்கன்னா, இந்த ஏரோ உங்கள் ரைட் சைடு பார்த்த மாதிரி, ஓகேங்களா? எனக்கு ரைட் சைடு இந்த பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் மேலே, ஒரு பக்கம் ரைட் சைடு. ஆனால்
நம்ம ஆரோ நம்ம பிடிக்கும் போது நம்ம எங்கே இப்படி பிடிக்கக்கூடாது. நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு செய்ய முடியாது. இந்த பக்கம் இந்த கூராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் கை, என்னுடைய லெஃப்ட் கை திசையில் மேலே பார்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் கை திசையில் மேலே பார்க்குற மாதிரி வச்சுருந்தேன்னா, இப்போ நான் திருப்புனா ஆரோ அதே பக்கம்தான் இருக்குது, ஒரே பக்கம்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் அதே என்ன பண்ண போகிறேன், ரைட் சைட் பக்கம் திருப்ப போகிறேன். ஓகேங்களா? இப்போ ரைட் சைட் பக்கம் மேலே இருக்குது. இப்போ என்னாக போகுது, ஆரோ அடுத்த பக்கம் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் காட்டினீங்க மேலே தான் இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் மேலே தானே இருக்கும். பாருங்கள், அதான் இல்லை, ஆரோ கீழே வந்துடுச்சு. வெரி சிம்பிள். லெஃப்ட் சைடில் பிடிக்கும் போது ஆரோ மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரைட் சைடு நீங்கள் மாற்றி நீங்கள் பிடிச்சி நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணும்போது ரைட் சைடில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரைட் சைடில் நீங்கள் பண்ணும்போது ஆரோ என்ன ஆகும்னா கீழ் பக்கம் வந்துடும். இதை நீங்கள் நான் சொன்ன விதத்தில் தான், நீங்கள் இந்த காஸ்பல் தான், நீங்கள் இந்த வழியில் தான் நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிறையா காரியங்களை வெளிப்படுத்துவார். இது இப்படி கூட சொல்லலாமே பிரதர், இதை கூட நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்ம இதில் சொல்லலாமே, கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ, இல்லை வேறு வசனம் சொல்லி தரலாமே, எப்படி வழி நடத்துகிறாரோ நீங்கள் அதை செய்யலாம். நிச்சயமாகி உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. பாருங்கள், வெரி சிம்பிள். இது நான் சார்ட் பேப்பரில் இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். இப்படி ஸ்கொயர் மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஆரோ இப்படி போடுறேன். சரிங்களா? ஆரோ போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த ஆரோ இப்படி இருக்குது. அடுத்த சைடு, பின்னாடி சைடு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆரோவை இப்படி வரைய போகிறேன். சரிங்களா? ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பென் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சார்ட் பேப்பரில் நீங்கள் வெரி சிம்பிள், ஒரு பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பரில் வந்து உங்களுக்கு இப்படி பிடிக்க முடியாது. பேப்பர் பிடிச்சிங்கன்னா அப்படி மடங்கிடும். சரிங்களா? அதனால் இல்லை, நீங்கள் இப்படி பிடிக்கலனா கூட இப்படி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், கீழே கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆரோ மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் திருப்பினா அதுவும் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே நான் இப்படி திருப்பி இந்த பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்குது, திருப்பினா ஆப்போசிட்டில் கீழே வந்துடும். வெரி சிம்பிள். சின்ன ஒரு சார்ட் பேப்பர், பீஸ் ஆஃப் பேப்பர் இருந்தால் போதும், ஒரு பென் இருந்தால் போதும். இது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்ய வைக்கலாம். ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு பெண்ணை கொடுத்தா பிள்ளைங்க, நான் பாரு ஃபஸ்ட் நீங்கள் செஞ்சு காட்டுங்க, பிள்ளைங்க ஆச்சரியப்படுவாங்க. அடடா எப்படா இது நீ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றியா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் உன் ஸ்கூலில் போய் நீ செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்றியா, ஆமாக்கா சொல்லிதாங்க்கா. வெரி சிம்பிள். ஒரு ஆரோவை மேலே பார்த்த மாதிரி வரையணும், அதே பக்கம் பின் பக்கம் ரைட் சைட் பார்த்த மாதிரி வரை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிடிக்கணும்னு பிள்ளைங்க நீங்கள் சொல்லி தந்துங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.